செக்ரட்டரி ஐயா, ட்ரெஷரர் ஒவ்வொருவருக்கும், மூத்த உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பயங்கர டிராஃபிக், தாமதத்திற்கு மன்னிக்கவும். நமக்கு பூமியில் குடும்பத்தை நாம் காணாதாக வைத்துக் கொண்டால் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த ஆசைப்பட்ட மனமகிழ்ச்சி நாளை காண செய்த கிருபைக்காக நமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உடைய பாடுகளை நினைவு கூர்ந்து, அப்பா, நீர் எங்களுக்காக மரித்த உயிர்த்த எங்களுடைய அன்பின் தேவனை நாங்கள் நினைவு கூறுகிற நாளாக இந்த நாளை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளிலும் தகப்பனே, அடியனை மறைத்து வெளிப்படுங்க. கட்டப்பட்டிருந்த கழுதை கட்டவிழ்த்து உமக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறீங்க அப்பா. அந்த ஆலயத்தில் ஏசப்பா, உடைய நாம மகிமை அடையட்டும். இந்த வஸ்திர தொங்கலினால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது போல இந்த ஆலயம் முழுவதும் உடைய வஸ்திர தொங்கலினால் நிறைந்திருக்கட்டும். அன்றைக்கு ஏசப்பா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திர தொங்கலின் நுனியை தொட்டதில் சுகம் பெற்றதை போல ஏசப்பா, நாங்கள் அனைவரும் உடைய வஸ்திர தொங்கலின் நுனியை தொடுவதற்காக அப்பா, உடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் பிரவேசிக்கிற அந்த அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. உடைய வார்த்தையை நீங்கள் அனுப்புங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு என்ன நாள்? பெரிய வியாழன், மாண்டி தாஸ்டே. நமக்கு இது எதற்காக நாம் இதை அனுசரித்து வருகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் பாடுகள். இந்த ஆராதனையின் கருத்து என்று உன் பிள்ளைகள் நாளைக்கு உன்னிடம் கேட்டால் என்ன செய்யணுமா? நீ உன் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம், அந்த முதலாவது பஸ்கா, எகிப்தை விட்டு கிளம்பும் போது ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து கிளம்பும் போது அந்த பஸ்காவை அடித்து அந்த இரத்தத்தை வாசலின் மேற்புற சட்டத்திலும் நிலைக்கால்கள் ரெண்டுத்துல என்ன செய்யணுமா? பூசணும். சங்காரத்துதன் கடந்து வரும்போது எந்தெந்த வீட்டின் மேல்புற அந்த சட்டத்தில் பூசப்பட்டதோ அந்த வீட்டிற்குள்ள என்ன செய்வாராம்? சங்காரத்துதன் வரமாட்டார், அழிவை கொடுக்க மாட்டார், கடந்து செல்வாராம். சரியா? இந்த 10வது வாதைக்கு முன்பாக நடக்கக்கூடிய இந்த பஸ்கா விருந்து, இந்த பஸ்கா விருந்தை புசிக்க வேண்டிய விதமாவது, உன் அறையை கட்டி கொண்டு உன் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டு, யாத்ராகமம் 12:11 என்று நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு ரீகேப் வாசிங்க. அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள், ஏனால் அது கர்த்தருடைய பஸ்கா. இந்த பஸ்கா பலியை குறித்து தான் நாம் என்ன செய்கிறோம்? வருஷம் வருஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாராம்? சிலுவையில் அடுக்கப்பட்டு இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் என்ன செஞ்சாராம்? பாடுபட்டு அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நித்திய மீட்பை என்ன செஞ்சாராம்? உண்டு பண்ணினாராம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம். நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அந்த காலத்தில் இது எப்படின்னா, பஸ்கா பலி முதல்ல என்ன பண்ணுவாங்க? லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கும். பிரதான ஆசிரியர் என்ன பண்ணுவாராம்? தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய பாவத்திற்காகவும் ஒரு இளங்காலை அடித்து அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பாராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாராம்? ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களோட பாவத்துக்காக ஒவ்வொரு பலி செலுத்துகிற 5 நாள் வரைக்கும் அந்த பலிபீடத்தின் பலியை பலிபீடத்தின் கொம்புகளில் கொண்டு வந்து கட்டுங்கள் என்ற வசனத்தின்படி சங்கீதம் 118 அந்த சங்கீதம் 118ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து எழுதியிருக்கிறது. பண்டிகை பலியை பலிபீடத்தின் கொம்புகளில் கொண்டு வந்து கட்டுங்கள். அப்போ அந்த பண்டிகை பலியை என்ன பண்ணுவாங்க? கொண்டு வந்து அந்த பலியில் கட்டி அந்த கம்பில் கட்டிடுவாங்க. கெட்டோட இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேம் தேவாலயத்தில். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் ரொம்ப கம்மி, அதனால் ரொம்ப வேகமாக ஒரு ரீகேப் மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் செய்திக்குள்ளாக கடந்து வரேன். இந்த பலியை கொண்டு வந்து கட்டிடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்கடா என்ன செய்வாங்க? 5 நாள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் தேவாலயத்தில் அது கட்டப்பட்டிருக்கும். அந்த ஆட்டுக்கடா எப்படிப்பட்ட ஆடாக இருக்கும்? பழுதற்றது, அதில் ஒரு கண்ணு குருடாக இருக்காது, இல்லை கை கால் நொண்டியாக இருக்காது, ஒரு சின்ன புண்ணு இருக்காது, ஒரு அழுக்கு இருக்காது, அதுக்கு எந்த ஒரு நோயும் இருக்காது, அதில் அந்த பேனு அந்த பூச்செல்லாம் இருக்காது அந்த ஹேரில். அப்படி ஒரு ஆட்டுக்கடா அதை செக் பண்ணி என்ன பண்ணுவாங்களே? கத்தருக்குரிய பலி, கத்தருக்கேற்ற பஸ்காவை என்ன பண்ணுவாங்களாம்?
அப்படி செக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திரகம் 12லையும் லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திலும் அந்த பலி செலுத்துகிற ஆட்டுக்கடாவை குறித்து அது எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அதாவது யாத்திராகமம் 12:5 அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதம் அதை என்ன பண்ணுவாங்களாம், 10ஆம் மாதம் 3வது வசனம் 12:3 10ஆம் மாதம் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேமிலி சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து, அதாவது அந்த ஆட்டுக்கடாவை பலியிட்டு பலி செலுத்தி அதை சமைச்சு சாப்பிடும்போது அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் ஒரு ஆட்டுக்கடா ஒரு குடும்பத்திற்கு அதிகமாக இருந்தால் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க சேர்ந்து ஒரு ஆட்டுக்கடா எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க எகிப்தை விட்டு கிளம்புறாங்க, அதுக்கப்புறம் அங்கே அவங்க சமைக்க மாட்டாங்க. அதுதான் அவங்க சமைக்கிற கடைசி சமையல். அடிமைத்தனத்தில் அவங்க சாப்பிட்ற கடைசி சாப்பாடு. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போக போகிறாங்க, பரம கானானுக்குள்ளே போக போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரயாணப்பட்டு வெளியே வர போகிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ இதை என்ன செய்யணும், தீவிரமாய் புசிக்கணும். அந்த 11ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, காலில் பாதரட்சியை போட்டுக்கிட்டு என்ன செய்யணும், இதை தீவிரமாய் புசிக்க கடவாய். இதே போல தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, தீங்கு நாளில் ஆகியால் தீங்கு நாளிலே நீங்கள் சகலவற்றையும் எதிர்க்க திராணியுள்ளவர்களாய் இருக்கவும் என்ன செய்யணுமா, கால்களில் என்ன பாதரட்சை, நிற்கவும் திராணியுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு என்ன செய்யணுமா, சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் தலை சீராவை நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்திற்குரிய சுவிசேஷத்திற்கு ஆயத்தம்னு பாதரட்சி கால்களிலே தொடுத்து. அப்போ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம், எகிப்தை போன்ற பாவம் நிறைந்த ஒரு உலகத்துல, எகிப்தை போன்ற ஒரு முரட்டாட்டம் நிறைந்த உலகத்துல, எகிப்தை போல நம்மை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, நம்மளை அற்பமா எண்ணுகிறவர்கள், அதாவது மீதியானியர்களுக்கு இஸ்ரவேல் மக்களை அற்பமா எண்ணவங்க. பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணாங்க, சண்டைக்கு வாவான்னு கூப்பிட்டவங்க, வம்பிழுத்தவங்க. அமலேக்கர்கள் என்ன பண்ணாங்க, மேற்கொள்ளணும்னு நினச்சவங்க. இப்படிப்பட்ட நாட்களில் இப்படிப்பட்ட நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கும் நம்ம அந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம எப்படி இருக்கணுமா, விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். இதுதான் இந்த பெரிய வியாழக்கிழமை நமக்கு கொடுக்குற சத்தியம். 4 சுவிசேஷத்தில் ஆண்டவர் ஒரே ஒரு சுவிசேஷத்தில் மட்டும்தான், யோவான் மட்டும்தான் எழுதியிருப்பார், சீஷர்களுடைய கால்களை கழுவுனது. அந்த தாழ்மையை குறித்து யோவான் மட்டும்தான் எழுதியிருப்பார். மற்ற எல்லா சுவிசேஷத்துலேயும் பந்தி இருந்திருக்கும், ராபோஜன விருந்து இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் கேட்பார், பேதுருட்டை கேட்பார். என்ன கேட்பார் தெரியுமா, மொத்த சீஷர்கள் எல்லாத்துட்டையும் கேட்பார், நீங்கள் இன்னும் ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜபம் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்பார். ஆனால் பேதுருட்டை மட்டும் பேதுருவை நோக்கி அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 26:40. மத்தேயு நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா. மார்க் 14:37 பாருங்க. ஸ்பெசிஃபிக்காக பேதுருவை நோக்கின்னு இருக்கும். எல்லா சீஷர்கள்கிட்ட மொத்தமாக சொல்வார், நித்திக்கிறதை பண்ணுகிறதை பார்த்து ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாதா. அப்போ ஆண்டவருக்கு என்ன செய்யுது, அன்னைக்கு பேதுரு எக்ஸ்ட்ரா அவனுக்கு சோதனை வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும். பேதுரு சொல்கிறாரு, நான் மறுதளிக்கவே மாட்டேன். அவர் மறுதளித்த நாள் தான் இன்றைக்கு இரவு இல்லை, 3 நேரம் என்ன பண்ணுவாராம், மறுதளிச்சாராம். அப்போ ஆண்டவர் பேதுருட்ட கேட்குறாரு, எதுக்கு என்னை மறுதளிச்சிடாமல் இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும், விழித்திருங்கள், ஜோம் பண்ணியிருக்க கூடாதா. இதே பேதுரு தான். இந்த பேதுரு எப்படிப்பட்டவர், இயேசுவுக்கு அன்பான சீஷர்களில் இவரும் ஒருத்தர். யோவான் மார்பில் சாய்ந்திருந்ததை கண்ணால் பார்த்து ஒரு பொசசிவ்னஸ் வந்தவர். ஒரு பொசசிவ்னஸ், ஏசப்பா மேலே ஒரு ஸ்பெஷல் பொசசிவ்னஸ் இவருக்கு. ஏசப்பா மேலே ஒரு தீவிரமான ஒரு அன்பு, ஒரு பக்தி, பயங்கரமான ஒரு பக்தி, வெறித்தனமான பக்தி. அதனால தான் எல்லா சீஷர்களும்
ஓடிட்டாங்க. அழகாக எழுதியிருக்கோம். அதாவது எனக்கு தந்தவர்களில் நான் ஒருவரையும் இழந்து போகக்கூடாதுன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் சொல்லி ஒரு ஒரு நிருபத்தில் அழகாக இதில் சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். நீர் எனக்கு தந்தவைகளில் நான் ஒருவரையும் என்ன செய்யலை, இழக்கக்கூடாது. யோவான் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 18:9. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. இதெல்லாமே தீர்க்க தரிசனம், நியாயப்பிரமாணங்களின் நிறைவேறுதல். நியாயப்பிரமாணங்களின் நிறைவேறுதல், நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கு அல்ல, அதை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கு. என்ன பண்ணார் கடைசியில்? வஸ்திரத்தை விற்று என்ன செய்யும், உனக்கு 2 என்ன வாங்கிக்கோ, கத்தி வாங்கிக்கோ, வாள் வாங்கிக்கோ, உனக்கு என்ன வாங்கிக்கோ, 2 வாள் வாங்கிக்கோ. இயேசு கிறிஸ்து சொல்றாரு கெத்செமனேல. ஏன் சொன்னாரு? அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வார்த்தை நிறைவேறும்படியாக அவர் இப்படி சொன்னார் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ பெரிய வியாழக்கிழமை என்னெல்லாம் நடந்தது? இன்னைக்கு காலையில் நீங்கள் எந்திரிச்சு வாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த 4 சுவிசேஷத்தையும் கம்பைன் பண்ணி வாசிட்டு பார்த்தீங்க? இன்னைக்கு பெரிய வியாழக்கிழமை என்னெல்லாம் நடந்தது வாசிக்காதவங்க வீட்டில் போய் வாசிட்டு ஒரு 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 அவுட்லைன் மேப் மாதிரி போட்டு பாருங்களேன். ஃபஸ்ட்டு எங்கே போனார், எங்கே வந்தார், யாரை பார்த்தாரு, என்ன நடந்தது, காலை கழுவினார், பந்தி அமர்ந்தார், ஒருத்தரை பார்த்தாரு, மேல் வீட்டாரைய கம்பளம் விரித்து ரெடி பண்ண சொன்னார், டீச்சர்களை வர சொன்னார். இப்படி நீங்கள் ஒவ்வொரு வரிசையாக பார்க்கும்போது இதில் பேதுரு மேலே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன். பேதுருவை அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டான்னு சொல்லி வாள் வாங்கியிருப்பார். அப்புறம் என்ன பண்ணுவார், அந்த வாளை வச்சு மல்கூஸ்காத வெட்டியிருப்பார். அப்புறம் எல்லாரும் சிதறி ஓடிட்டாங்க. ஆனால் பேதுரு என்ன பண்ணார்? நம்ம சொல்கிறோம் பேதுரு மறுதளிச்சான், பேதுரு என்ன சொல்கிறோம், பேதுரு அதிக பிரசங்க மாதிரி பேசுகிறான். ஆனால் என்ன செஞ்சோம், அவன் தான் மறுதளிச்சான். அவன் மனசார மறுதளிச்சானா? அவன் ஓடி போகலை. இயேசுவானவர் கைது பண்ணி கொண்டு போனாலும் என்ன பண்ணுறான், ஃபாலோ பண்ணி போகிறான். ஃபாலோ பண்ணி போனால் தன்னை கொன்றுவாங்கன்னு தெரியும், அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுறான், ஃபாலோ பண்ணி என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்குது. நமக்கு ரொம்ப பிரியமானவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கூடாதுன்னு நம்ம நினச்சாலும் என்ன பண்ணுவோம், நம்ம எங்கே இருந்தாலும் அவங்க மேலே ஒரு கன்சர்ன் இருக்குமா இல்லையா? என்னாச்சு, இப்போ என்னாச்சு, அடுத்து என்னாச்சு, என்ன பண்ணாங்க, ஐயோ அவங்கள எப்படி காப்பாற்றலாம். அப்போ நமக்கு உலக பிரகாரமாக நம்மளே இவ்வளோ யோசிக்கும் போது ஏசப்பாவோடு இருந்து ஊழியத்தில் இருந்து ஏசப்பாவை ரொம்ப நேசித்த ஒரு பேதுரு ஆண்டவர் சொல்கிறாரு நீ மறுதளிப்பன் தெரிஞ்சும் என்ன பண்ணார் அவர்? ஏசு திரும்பி பார்த்தாராம். அழகாக எழுதியிருக்கு மார்க்கு 14 மத்தேயு இயேசு திரும்பி பார்த்தார். ரொம்ப அழகாக இருக்கு எழுதியிருக்கும். இயேசு திரும்பி பார்த்தார் என்று. இயேசு என்ன பண்ணாராம்? திரும்பி பார்த்தாராம் பேதுரு மறுதளிக்கும் போது. திரும்பி பார்த்தாராம். இல்லை மறுதளிக்கும் போது நடந்த சம்பவம். மறுதளிக்கும் போது நடந்த போது ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, பேதுரு திரும்பி பார்க்குறாரு. அவர் மறுதளித்தோடனே அவர் அப்படியே பரிதாபமாக பார்ப்பார். அவரை இமேஜின் பண்ணி படித்து பாருங்க. ஏசு திரும்பி பார்த்தார். ரொம்ப அழகாக எழுதியிருக்கும். அப்போ எந்த அளவுக்கு அந்த பேதுரு பார்க்குற தூரத்தில் நிற்கிறார். நான் எதற்காக இதை சொல்ல வரேன்னா, பார்க்குற தூரத்தில், பார்க்குற தூரம்னா எத்தனை அடி இருக்கலாம், இங்கேருந்து அந்த கெயிட் வரைக்கும், அவ்வளோதானே? இல்லைன்னா அது இல்லை. மனம் கசந்து அழுதான். ஏசு திரும்பி பார்த்தோன்னே என்ன பண்ணுறாரு, மனம் கசந்து அழுறாரு. அவர் திரும்பி பார்க்குற தூரத்தில் தான் பேதுரு என்ன செய்கிறாரு, நிற்கிறார். திரும்பி பார்க்குற தூரத்தில் ஏதோ மறுதளிச்சுன்னு அவர் ஓடலை, தூரமாக விட்டுட்டு ஓடலை.
அவர் திரும்பி பார்க்குற தூரத்தில் மறுதளிப்பேன்னு சொன்னார். சொல்லியும் இயேசு கிறிஸ்து வாயினால அந்த அந்த வார்த்தையை கேட்டு அவர் என்ன செய்யலை, ஓடலை, விட்டுட்டு போகலை, ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். ஒவ்வொரு இடத்துலையும், ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ஜீசஸ் கிரைஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிற ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் பீட்டர் என்ன பண்ணுறாரு, ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார். ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு இடத்துலையும் அவரை கேட்குறாங்க, நீ அவரோடு இருந்தவன் தானே, நீ அவரோடு இருந்தவன் தானே. அவர் இல்லைங்கிறாரு. ஆனாலும் ஒரு வாட்டி கேட்டாலே நம்மளாம் என்ன பண்ணிடுவோம், ஒரு வாட்டி கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயா போய் ஒளிஞ்சிடுவோம். ஆனால் அவர் என்ன பண்ணார், ஒரு வாட்டி கேட்டாலும் அடுத்த வாட்டி கேட்குற மாதிரி போய் நிற்கிறாரு. என்ன நடக்குமோ, என்ன செய்வாங்களோ, அவர் என்ன பண்ண போகிறாங்களோ. அப்போது அவர் அந்த என்ன சொல்கிறது, முற்றிலுமாக அவரை என்ன செய்யல, அவர் மனதார மறுதளிக்கல. அந்த பாசம், அந்த நேசம் அவர் விட்டு போகலை. போகாததுனால தான் பேதுரு என்ன பண்ணுறாரு, பேதுரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ரொம்ப அழகாக எழுதியிருக்கும். மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சொன்னது யாரு, பேதுரு தான் சொல்றாரு. நீ ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனாகிய, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு அறிக்கை பண்றாரு. அறிக்கை பண்ணதுக்கப்புறம் பேதுரு குறித்த ஆண்டவர் குறித்த வாக்குத்தத்த வசனம் என்னது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு நான் தருகிறேன். பரலோக ராஜ்யத்தோட திறவுகோலை என்ன செய்ய போகிறேன், உனக்கு கொடுக்க போகிறேன். நாளைக்கு சிங்காசனத்தில் நீ என்ன பண்ண போகிற, பரலோகத்துக்கு வரக்கூடிய ஜனங்களை என்ன செய்ய போகிற, நியாயம் விசாரிக்க போகிற. நியாயம் விசாரிக்கிற ஒரு மனிதனை நீ அங்கே உட்கார போகிற. நான் சொல்லலை, பைபிளில் எழுதியிருக்கு, வெளிப்படத்தில் எழுதியிருக்கு. நியாயம் விசாரிக்கிற இடத்துல நீ அமர்வ. இந்த காரியங்களெல்லாம் பேதுருக்கு சொல்லப்படுது. அதனால தான் பேதுரு மறுதளிச்சதுக்கு அப்புறமா ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த வியாழன் என்று முற்றிலுமாக அவர் என்ன செய்கிறாரு, ஒரு வெறுக்காம, ஒரு பயந்து போய் ஓடி ஒளியாம, உயிருக்கு பயந்து அந்த ஊரை விட்டே ஓடாம என்ன பண்றாரு, அவர் பார்க்கிற தூரத்தில் நிற்கிறாரு. அவர் பார்க்கிற தூரத்தில் நிற்கிறார். பார்க்கிற தூரத்தில் நின்று வியாகுலப்படுறாரு, கவலைப்படுறாரு, வியாகுலப்படுறாரு. அவருக்கு அவ்வளோ ஒரு வருத்தம். தான் நேசித்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து ஒரு தப்புமே பண்ணலை, அவரை கைது பண்ணி கொண்டு போகிறாங்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவரை சிலுவையில் அறையிறாங்க. உயிர் தெழுந்தோன்னு என்ன பண்ணுறாங்க, பேதுரு கல்லறைக்கு ஓடுறாரு. அதுக்கப்புறம் ஊழிய நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விழித்திருங்கள் அப்படின்னு சொல்கிறது யார், பேதுரு. 1 பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபம் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. அதில் பவுல் எழுதினதில்ல, பேதுரு எழுதின நிருபம். சீஷனாகிய பேதுரு, 1 பேதுரு 5:8. விழித்திருங்கள். ஏன்னா பிசாசு என்ன செய்கிறான், எனக்கே வந்தாயா, எனவே இயேசுவானவர் அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்ல வச்சான். எதிராளியாகிய பிசாசன் என்ன செய்கிறான், நம்மளை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கான். அவன்கிட்ட இருக்கிற ஆத்மாவெல்லாம் விட்டுருவான். யார்கிட்ட வருவான், இயேசுவை நோக்கி போயிட்டுருக்க ஆத்மாவுக்கு தான் அவன் வருவான். இந்த பேதுரு தான் எழுதுறாரு, முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். 2 பேதுரு 2:20. பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். அடுத்த வசனம், அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பும் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும். பார்த்தீங்களா, அவன் எவ்வளோ அவனோட லைஃப் எழுதியிருக்கான். ஏசு கிறிஸ்துவை பார்த்தேன் நான்,
ஏசு கிறிஸ்துவோட வாழ்ந்தேன், நான் ஏசு கிறிஸ்துவோட ஊழியம் பண்ணேன். ஆனால் என்னால் மனசார அவரை மறுதலிக்க முடியல. ஆனால் நிஜமாவே அவரை தெரிஞ்சுட்டு நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அந்த பைபிளை நீ தெரியாமல் இருக்கிறதே உனக்கு நலமாக இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ கேடாக இருக்கும். அந்த அந்த அழிவு அவ்வளோ மோசமானதாக இருக்கும். அவர் தான் எழுதுறாரு, நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தூங்குகிற காலமாக இருக்கிறது. தேவனுடைய வீடு என்றால் திருச்சபை. பேதுரு எழுதுகிறார். அவருடைய நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவருக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளோ ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருந்திருக்கும் தெரியுமா? பேதுரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். அவர் வருகிறார், தாமதிக்கிறார், அவர் வரப்போகிற, இதெல்லாம் சொன்னது பேதுரு. நியாயத்தீர்ப்பு நாட்கள் எங்க தொடங்குதான்? தேவனுடைய வீட்டில். கர்த்தர் சோதனை, தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று, எனக்கு ஒரு சோதனை வந்துச்சுங்க. அவர் மேலே நான் பக்தியாக இருந்தேன், அதனால என்னை ரட்சித்தாரு. ரட்சிக்க அவர் மாத்திரம்தான். ஆனால் யாரை ரட்சிப்பாராம்? தேவ பக்தி உள்ளவர்களை. கடைசி காலத்தில் கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் வல்லவராயிருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு பேதுரு. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேதுரு அநேக காரியங்களை இந்த பேதுருவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. கடைசி காலத்தில் பிசாசை எதிர்த்து நிற்கணும், சுற்றி சுற்றி வருவான், பார்க்குறக்கு யூத ராஜசிங்கம் மாதிரி இருப்பான். ஆனால் அவன் எப்படி? கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை சிங்கம் விழுங்காது. சிங்கம் என்ன செய்யும்? கடிச்சு அதனோட பிரேயை பிச்சு தான் சாப்பிடும். கடிச்சு இழுத்து பிச்சு தான் சாப்பிடும். விழுங்குறது எது விழுங்கும்? பாம்பு தான் விழுங்கும். பாம்பு தான் என்ன செய்யும்? இறைய முழுசாக லபக்குன்னு விழுங்கும். சிங்கம் விழுங்காது. அப்போ எப்படி வரானாம் பிசாசு? யூத ராஜசிங்கத்தை போல மாஸ்கை போட்டுட்டு எப்படி வரானா? பண்ணுற வேலைலாம் என்ன வேலை? பாம்பு வேலை. முழுசாக அவங்கள என்ன பண்ணிடுவான்? விழுங்கிட்டு போயிடுவான். அதனால் எப்படி இருங்க, அது சிங்கமா பாம்பான்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு பேதுரு. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். இயேசுவன் அவரோட மெசேஜில் இயேசுவனவரே சொல்லியிருக்காரு, கள்ள போதகர்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? ஆட்டுத்தோலை எப்படி வருவாங்களாம்? ஆடு மாதிரி வருவாங்களா? ஓநாய்களை போல. ஓநாய் என்ன பண்ணும்? ஆட்டுக்குடியை சாப்பிட்டுட்டு எலும்பு ஓரமாக போட்டுட்டு திருப்பி வந்து அதே ஆட்டுத்தோலை போட்டுட்டு அடுத்து அந்த ஆட்டு மந்தையில் உள்ளே போயிடும். திருப்பி என்ன பண்ணும்? ஒரு ஆடை மட்டும் தனியாக கரெக்ட் பண்ணி வெளியே கூப்பிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வாயை தொடச்சிட்டு திருப்பி ஆட்டுக்குட்டி தோலை போட்டுட்டு போயிடும். இன்றைக்கி அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். வஞ்சகம் நிறைந்த உலகம், ஏமாற்றுகிற உலகம். இந்த உலகத்தில் இந்த கடைசி காலத்தில் நாம் எப்படி வாழணும்? இது எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த பஸ்கா பலி எதற்கு? நடந்து முடிஞ்சது தானே. முடிஞ்சதே எதுக்கு? நம்ம முடிஞ்சு போனது எதுக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்? இல்லை. இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு உங்கள் இடத்துல கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். உன் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடு. இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே என்ன பண்ணுவாராம்? மீண்டும் திரும்ப வருவார். ரட்சணிய நாள், நமக்கு வெற்றியின் நாள். அழகா எழுதியிருக்கு யாத்ராகமம் 12 26. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று உங்களை கேட்டால், நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட கேட்பாங்க, எதுக்கு ஈஸ்டர் கொண்டாடுறோம், எதுக்கு மாண்டி தேர்ஸ்டே நம்ம பண்ணுறோம், பெரிய வியாழக்கிழமைனா என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு சொல்லிக் கொடுக்க தெரியுமா? நம்ம தாத்தா பாட்டி நம்மளோட ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோமே. நம்ம எப்படி ரட்சிப்புனா என்ன நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோமா? நம்ம பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். சண்டே ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஊழியம் எங்கேருந்து தொடங்குது? முதல்ல வீட்டில் தான் தொடங்குது. ஊழியம் வீட்டில் தான் தொடங்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு.
உன் பிள்ளைகளுக்கு நித்திய கட்டளை எழுதி கொடு, கைகளில் கட்டி கொடு, இருதயத்தில் எழுதி கொடு. நடக்கும்போது அவைகள் சம்பாஷிக்கும், நீ படுக்கும்போது உன்கிட்ட பேசும், நீ விழிக்கும் போது உன்னோடு கூட பேசும். நீ படுக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி அழகா எழுதியிருக்காரு. இஸ்ரவேலை கேள், நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை நீ முழு ஆத்மாவோட முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உபாகமம் 6 எழுதியிருக்கு. உன் பிள்ளைகள் இடத்துல கருத்தாய் பேசு. லேவியராகமம் 16 அதிகாரத்தில் எழுதியிருக்கு. நாளைக்கு உன் பிள்ளைங்க கேட்டால் சொல்லிக் கொடு. அதுக்கு தான் நான் இதெல்லாம் நான் இப்படி ரட்சித்து உன்னை நான் கூப்பிட்டு போகிறேன். உன் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடு. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நம் கையில் இருக்கிறது. தாமதிக்கிறார் அப்படின்னா நமக்கு இன்னும் அவர் என்ன செய்கிறாரு, டைம் கொடுத்துருக்காரு. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காரு, கொஞ்சம் கிரேஸ் டைம் கொடுத்துருக்காரு. ஏன்? நம்மளுடைய வழிகளை நாம் சீர்தூக்கி பார்த்து கொள்வதற்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இயேசுவை மட்டும் கொடுத்தா போதும். தூக்க வேண்டிய வயசில் இதை தூக்கிட்டோன்னா அவர் சுமக்க வேண்டிய வயசில் நம்மளை சுமந்துட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் நம்ம தூக்க வேண்டிய வயசில் என்ன செஞ்சிடணும், தூக்கிடணும். தூக்க வேண்டிய வயசில் நம்ம என்ன செஞ்சிடணும், ஆண்டவரை தூக்கிடணும். வசனத்தை கையில் எடுத்துடணும். வசனம் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குது. இன்னைக்கு அழகாக எழுதியிருக்கு. எபிரேயர் 8ஆம் அதிகாரம். நேற்று ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன், முந்தா நேற்று பேசும்போது, ஒருவன் தன் சகோதரனுக்கும் தன் அயலானுக்கும் நீ கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க இருதயத்தில் என்னுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நான் எழுதி கொடுத்துருக்கிறேன். அவங்களுக்கு அதை என்னாலும் அது இருதயத்தை விட்டு அது விலகாது. இன்னைக்கு உங்கள் எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது, என் கையிலையும் பைபிள் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் எனக்கு காஸ்பல் சொல்ல வேண்டாம், நான் இயேசுவே மெய்யான கர்த்தர் என்று என்ன செய்ய வேண்டாம், ரட்சிக்கிறவர் விடுவிக்கிறவர் என்று சுவிசேஷம் சொல்லணுமா? பிரசங்கம் பண்ணலாம். சுவிசேஷங்கிறது புதுசாக கர்த்தரை அறியாதவங்களுக்கு சொல்லு. பிரசங்கம் சிஎஸ்ஐ ஈசிஐ நம்ம ஆலயங்களில் என்ன செய்கிறோம், நம்மளுடைய வழிகளை நம்ம இந்த ஆராதனைகளை எதுக்கு நடத்துகிறோம், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம செக் பண்ணுறதுக்கு. செக் யுவர் வேஸ், நம்மளோட பாத்து, நம்மளோட வழி, நம்ம என்ன செய்கிறது, நம்மை நாம் சீர்தூக்கி பார்த்து கொள்வதற்கு, நம்மை நான் எப்படி இருக்கோம் நம்ம அப்படிங்கிற சீர்தூக்கி பார்க்கிறதுக்கு, நம்ம குணநலன்கள் எப்படி மாறணும். போன வருஷம் இந்த தவசு காலத்துக்கும் இந்த வருஷம் இந்த லென்டன் டேஸ்க்கும் நம்மகிட்ட என்ன சேஞ்ச் இருக்குது, அடுத்த வருஷம் லென்டன் டேஸில் நான் இன்னும் எப்படி மாறி இருக்கேன், ஒவ்வொரு லென்டன் டேஸில் என்னுடைய காரியங்கள் எப்படியாக மாறி இருக்கு, என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ளதாக நான் மாற்றி இருக்கிறேனா, என் பிள்ளையை நான் தேவனுக்கு உகந்த பிள்ளையாய் மாற்றி இருக்கிறேனா. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், தேவனுடைய ஆவி அவனிடத்தில் பூர்ணமாய் இருந்தது, பின் ஏன் வேறொருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. மல்கியால் எழுதியிருக்கு 2ஆம் அதிகாரம். தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் பிள்ளைங்க கொடுத்துருக்காருன்னா இந்த ஆராதனையின் கருத்தை நம்ம சொல்லி கொடுக்குறதுக்கு தான் கொடுத்துருக்காரு. நம்ம சயின்ஸ் படிக்க வைக்கலாம், மேக்ஸ் படிக்க வைக்கலாம், லாயர் படிக்க வைக்கலாம், டாக்டர் ஆக்கலாம், பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்கலாம். ஆனால் அவன் கையில் என்ன இருக்கணும், இருதயத்தில் என்ன இருக்கணும், இது இருக்கணும். அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, துன்மார்க்கனுடைய ஆஸ்தியும் அந்தஸ்தும் ஐஸ்வர்யமும் யாருக்கு சேர்த்து வைக்கப்படுதான், நீதிமானுக்கு சேர்த்து வைக்கப்படுது. நீதிமானுக்கு சேர்த்து வைக்கப்படுது. நீதிமான் எப்படி இருப்பானா? சங்கீதம் 37 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 37 சாந்த குணம் உள்ளவர்கள் 11. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். 17 18 உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்களுடைய சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். ஆபத்து காலத்தில் அவர்கள் என்ன செய்வாங்களாம், வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்களாம். அடுத்து பாருங்க, நீதிமானும் இறங்கி கடன் கொடுக்கிறான், பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறான். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகளின் மேல் அவர். அதுக்கு தாங்க பைபிள் கொடுத்துருக்காரு, அதுக்கு தான் நமக்கு சர்ச்சு தந்திருக்காரு. நம்மளுடைய வழிகளையும் நம்மளுடைய வாழ்க்கைகளையும் சீர்தூக்கி பார்ப்பதற்கென்று தான் இந்த நாட்களை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
இன்னைக்கு நாம் வரோம், சர்ச்சுக்கு வரோம், ரெகுலராக ஒவ்வொரு நாளையும் நம்ம அனுசரிக்கிறோம். அர்ப்பின் படிக்கை எதுக்கு கொடுத்துருக்கார்? முதல் பலனை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும் என்பதற்காக. முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்கணும் நம்ம சொல்லி கொடுத்தாதான் பிள்ளைங்களுக்கு தெரியும். பழைய நோட்டை காணிக்கைக்கு போடாத, புது நோட்டை தான் காணிக்கைக்கு போடணும் நம்ம சொல்லி கொடுத்தாதான் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும். சர்ச்சுக்கு யூனிஃபார்ம் போட்டு வராதுன்னு சொல்லுவோம்ல, ஸ்கூல் யூனிஃபார்மை சர்ச்சுக்கு போட்டு கூப்பிட்டு வருவோமா சண்டே? அப்போது சர்ச்சுக்கு எப்படி வரணும்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதே தான். அப்போ நம்ம தான் என்ன செய்கிறோம்? பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதனால தான் சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது முன்னவளுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிகிறதையும் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறானா. அவனுடைய சந்ததி பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். அப்போ நீதிமானை குறித்து ஆண்டவர் இவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. நீதிமானுடைய ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துக்களும் அவனோட. அப்போ நம்ம வழி யாருக்கு பிரியமாக இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நம்ம வழி என்னென்ன கர்த்தருக்கு பிரியமாக இருக்குது, நம்ம என்னென்ன கர்த்தருக்கு பிரியமா இல்லை, அப்படி நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? ரோமர் அழகாக எழுதியிருக்கார். ரோமரில் பவுலடிகளார், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்கள் சரீரங்களை நீங்கள், ரோமர் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, இதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளை என்ன செய்யணும்? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை நம்ம வாழ்க்கையில் இருக்கா, தேவனுடைய பிரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா? சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் டெய்லி ப்ரஷ் பண்ணுற மாதிரி டே டு டே லைஃப்பில் என்ன செய்யணும்? நம்ம செக் பண்ணணும். அதுதான் உபாகமம்ல எழுதியிருக்கு. அதுதான் நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கலா. நீ எகிப்தில் இருக்கும்போது மட்டும், அடிமைத்தனத்தில் இருக்கும்போது மட்டும் என்னை தேடின, கானானுக்கு வந்தாலும் என்ன செய்யணும்? என்னை தேடணும். நீ கானானுக்குள்ளே போகிற, நமக்கு எது தான் கானான்? நம்ம குடும்பம், இந்த பூமியில் நம்ம வாழ்கிற குடும்பம். நம்ம குடும்பம் காணானா இருந்தால், கர்த்தர் நம்ம குடும்பத்தில் இருந்தால் நம்ம குடும்பம் காணானா இருக்கும். கர்த்தர் நமக்கு பூமியில் கொடுத்துருக்க இந்த குடும்பத்தை நாம் காணானாக வைத்து கொண்டால், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பமாக நாம் வைத்திருந்தால் பரலோகத்துக்கு என்ன செய்யலாம்? சஞ்சலம் வரும், துக்கம் வரும், எல்லா பிரச்சனையும் வரும். ஆனால் கர்த்தரை மட்டும் என்ன செய்யணும்? பிடிச்சிக்கணும். அதனால் தூக்க வேண்டிய வயசில் இதை தூக்கிடணும். கையில் சுமக்க வேண்டிய வயசில் அவர் சுமந்துட்டு போயிட்டே இருப்பார். என்னன்னாலும் ஆண்டவர் சமூகத்தில் போய் விழுந்துடணும். கர்த்தாவே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இதுதான் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. என் புறாவே, என் உத்தமியே, உன் முகரூபத்தை காட்டு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் முகரூபத்தை என்கிட்ட காட்டு மகளே, என் மனவாட்டி நீ. உன் சத்தத்தை நான் கேட்கணும், உன் முகத்தை நான் பார்க்கணும். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம போகிறோம் எங்கேயோ 10 வருஷம் கழித்து நம்மள்கிட்ட பார்த்த ஒருத்தங்க சத்தம் கொடுக்குறாங்க, நமக்கு அவங்கள மறந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தெரியலன்னு சொல்லுவோம். அதே இது நமக்கு சபையை தெரிஞ்ச அங்கிளும் ஆண்டியை பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம்? நம்மளாம் போய் ஏர்போர்ட்லேயோ, ரயில்வே ஸ்டேஷன்லையோ, பஸ் ஸ்டாண்ட்லேயோ எங்கே பார்த்தோம் இல்லை, ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கோம், ஏதோ ஒரு தூர தேசத்துக்கு போயிருக்கோம், அங்கே பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம்? உடனே நமக்கு தெரிஞ்சவங்கள பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸ் ஏன் வருது? அவங்களுக்கு என்னை தெரியும், என் முகம் அவங்களுக்கு தெரியும், அவங்க முகம் எனக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் புறாவே, என் உத்தமியே, உன் முகரூபத்தை எனக்கு காட்டு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கண்மலையின் வெடிப்புகளிலும், கண்மலை வெடிப்பு எப்படி இருக்கும்? ஒரு மவுண்டனோட இது ஒரு டாப் டிவியில் ரொம்ப அழகாக காட்டுவாங்க, வீடியோஸில் அழகாக. ஆனால் பக்கத்தில் அந்த இடத்துல போய் நின்னா எப்படி இருக்கும்? நாத்தம் அடிக்கும், பாம்பு சட்டை உரிச்சு போட்டிருக்கோம், நிறையா பேர்ட்ஸோட அசிங்கங்கள் கிடக்கும்.
ஒரு ஊட்டியில் ரோட்டை விட்டு இறங்கி காட்டுக்குள்ளே நடந்து போனால் எப்படி இருக்கும்? சத்தன்னு அப்படிதான் இருக்கும். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களில் மறைவிடங்களில் எப்படி இருக்கும்? தங்குகிறே என் புறாவே. அப்போ உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனை, உன்னை சுற்றி இருக்கிற அழுக்கு, உன்னை சுற்றி இருக்கிற பாம்பு, உன்னை சுற்றி இருக்கிற சோதனைகள், உன்னை சுற்றி இருக்கிற துர்நாற்றங்கள், இவை எல்லாவற்றின் நிமித்தமும் நீ என்ன செய்யணுமா? நீ அந்த மறைவிடங்களில் ஒளிஞ்சிருக்க. ஆனால் நீ என்ன பண்ணு? ஒளிஞ்சு மட்டும் இருக்காத. உனக்கு இருக்க பாடலையும் உனக்கு இருக்கிற கஷ்டத்துலையும் நீ என்ன செய்? உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். நீ என்னை பாரு. சங்கீதக்காரன் அழகா எழுதுறாரு, அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள். உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்கப்படும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். என் ஆத்மா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டு இருக்கிறது. என்னோட ஃப்ளஷ் மண்ணோடு கூட இருக்கு. ஏசப்பா, உங்க வார்த்தை, உங்க வசனத்தை அனுப்பி அதை உயிர்ப்பீங்க. லஸ்ட் என் ஸ்கின்ல இருக்கு, இச்சை என் கண்ணில் இருக்கு, என் ஸ்கின்ல இருக்கு. உங்களோட வேர்ட் ஆஃப் காடை வச்சு என்ன பண்ணுங்க? அதை க்ளீன் பண்ணுங்க. டெய்லி க்ளீன் பண்ணுங்க. சோப் போட்டு குளிக்கிறோம் இல்லையா, ப்ரஷ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இந்த வசனம். அதுக்காக தான் பஸ்காவாக இயேசு கிறிஸ்து பலியானார். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை நாம் நினைவு கூறுகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கு நாம் இந்த நாட்களை நினைவு கூறுகிறோம். இன்னும் நான் எப்படி பிரியமா இருக்கலாம், இன்னும் நான் எப்படி ஒரு சாரி எடுக்க போறோம், ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம், ஒரு கல்யாண புடவை எடுக்க போறோம். இந்த கலர் சூட் ஆகுதா, அந்த கலர் சூட் ஆகுதா, என்ன பண்றோம்? எது என்னை பிரைட்டா காட்டுது, எது என்னை அழகா காட்டுது? இந்த வாட்ச் என் கைக்கு நல்லா இருக்கா, அந்த வாட்ச் நல்லா இருக்கா? நேசிக்கிற அன்பின் நேச பிதாவே, அப்பா, இந்த ஆசி பெற்ற மனமகிழ்ச்சி நாளை தந்தீரே அப்பா. நாங்கள் உண்மை நினைவு கூற எங்களுக்கு ஒரு பண்டிகை நாட்களை அப்பா அனுசரிக்கும்படியா எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்தவரே உண்மை துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உண்மை துதிக்கிறோம், வல்லவரே உண்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் அப்பா பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டு இருக்கிறீரே அப்பா. எங்களை ஒரு விசையாய் மன்னிங்க, ஒரு விசையாய் மன்னிங்க அப்பா. எங்களுடைய துர்க்குணங்களை மன்னிங்க அப்பா. நாங்கள் எங்கள் நடைகளை நாங்கள் அடிக்கடி ஏசப்பா அப்பா நாங்கள் சீர்தூக்கி பார்க்க மறந்து விடுகிறோம் தகப்பனே அப்பா. நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நன்மைகளை எண்ணாமல் நாங்கள் அடிக்கடி ஏசப்பா உலக பிரகாரமான வாழ்க்கையில முங்கி விடுகிறோம் தகப்பனே. எங்களை மன்னிங்க தகப்பனே அப்பா. நீ தந்திருக்கிற இந்த வாழ்க்கை ஒரே வாழ்க்கை, அதுக்கு அந்த வாழ்க்கை உமக்கு பிரியமாய் இருக்க, உமக்கு உண்மையா இருக்க அப்பா. நாங்கள் பக்திமானின் வேஷத்தை தரித்து கொள்ளாதபடிக்கு அப்பா தேவன் பக்தி உள்ளவர்களை தமக்காக தெரிந்து கொண்டார் என்ற வசனத்தின்படி அப்பா நாங்கள் நிஜமாவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்பா பக்தி உள்ளவர்களாய் இருக்க கிருபை தாங்க அப்பா. தேவனுடைய பக்தி வைராக்கியம் என்னை பற்றி பிடித்தது என்று தாவீது எழுதியிருக்கிறானே தகப்பனே, அதே போல் அப்பா அப்பா நாங்களும் உண்மை அப்பா உண்மையான மனதோடும் உண்மையான இருதயத்தோடும் பக்தியோடும் தொழுது கொள்ள நீங்க கிருபை தாங்க அப்பா. ஏதோ வந்தோம், ஏதோ சடங்காச்சாரத்திற்கென்று பெரிய வியாழக்கிழமை கோயிலுக்கு வந்தோம் என்று இல்லாமல் தகப்பனே அப்பா, நாங்கள் ஒரு ஆசையோட ஒரு உண்மையோட எப்படி பேதுரு அப்பா உங்கள் முகத்தை பார்க்க முடியுமா, உங்களை பார்க்க முடியுமா, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ ஒரு அங்கலாய்ப்போட ஒரு திகிலோட பேதுரு உண்மை ஃபாலோ பண்ணானே தகப்பனே அப்பா. அந்த அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்றுங்க தகப்பனே, அந்த அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்றுங்க. நீர் எங்களுக்கு பாராட்டி வருகிற கிருபைகள் நன்மைகள் ஏராளம், எங்களை வாழ வைத்து
அழகு பார்க்கிற தெய்வம் நீர் மாத்திரம் தான் தகப்பனே. இந்த உலகத்துல ஏசப்பா எல்லாரும் இவன் இப்படி வாழ்றாங்களே, இவன் இப்படி இருக்கானே என்று ஏசப்பா எங்களை பார்த்து தலையை துளுக்குகிறவர்கள் தான் அதிகம். ஆனாலும் நீர் தகப்பனே அப்பா எங்களை வாழ வைக்கிறீர் அப்பா, எங்களை சுமந்து கொள்கிறீர், எங்களை அழகு பார்க்கிற தெய்வம் அப்பா. நாங்கள் ஏசப்பா உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்பது அப்பா, உமக்கு பிரியமான வழியில நடப்பது மாத்திரமே தகப்பனே. அப்பா நாங்கள் இந்த உலகத்துல அப்பா எங்களுடைய ஜீவன் இருக்கும் மட்டும் கர்த்தராகிய தெய்வமாகிய உமக்கு உண்மையாய் இருக்கவும், இந்த சந்ததியை உமக்கென்று வளர்க்கும்படியாக நீ தந்த பொறுப்பை நாங்கள் ஏசப்பா சரியாக முடிக்கவும் நீங்க கிருபை பாராட்டுங்க. இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீருற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய் என்று வாசிக்கிறோமே. நாங்கள் உமக்காக இசப்பா சீல்டு ஒன் தகப்பனே, எங்களுடைய காம்பவுண்ட் வால அப்பா நீங்க டைட்டன் பண்ணுங்க, நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கட்டும், முத்திரிக்கப்பட்ட கிணறாக இருக்கட்டும் அப்பா, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றா எங்களை வைத்திருங்க அப்பா. உமக்கென்று எங்களை பயன்படுத்துங்க அப்பா. எங்களுடைய வாழ்க்கை உமது கரத்தில் இருக்கிறது தகப்பனே. நாங்கள் ஏசப்பா உடைய வருகை தாமதிக்குமானால் அப்பா, உடைய வருகை வரை அப்பா நாங்கள் உமக்கு உண்மையாய் இருக்கும், உமக்கேற்ற மனவாட்டியாய் நாங்கள் வாழவும், இந்த திருச்சபையின் பிள்ளைகளாய் நாங்கள் ஏசப்பா ஆவிக்குரிய அப்பா வாழ்க்கையில ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துல பங்கு கொள்ளுகிற ஒரு மனவாட்டியான திருச்சபையாய் இருக்க கிருபை தாங்க அப்பா. இதோ நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். மெய்யாகவே கர்த்தராகிய இயேசுவே நீர் வாரும், மெய்யாகவே இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று எழுதியிருக்கிறதே. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக என்னோடு கூட வருகிறது என்று வசனம் எழுதியிருக்கிறதே அப்பா. உடைய சத்திய வார்த்தை பொய் சொல்லாது தகப்பனே. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வாழ வளர உதவி செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உடைய மகிமையின் பிரசனத்துக்குள்ள நிரப்புங்க. நாங்கள் கேட்டவற்றையும் கேட்க மறந்தவற்றையும் நாதன் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.